ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல விவோ V60 மொபைல் பத்தி தாங்க பார்க்க போறோம். ஃபிளிப்கார்ட் லாப்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 3 வைப்ரா கலர்ஸ் 4 பேஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 37,000க்கும் ஹையர் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 16GB RAM 512GB வேரியன்ட் ஒரு 46,000. மிடில்ல ரெண்டு வேரியன்ட் இருக்கு. ஒரு 39,000 41,000 இருக்கு. இருந்தாலும் இந்த பேஸ் வேரியன்ட் 37,000க்கு இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் பேசக்கூடாது. இந்த மொபைலோட கேமரா அல்டிமேட்டா இருக்கு. சோ சூப்பராவே இம்ப்ளிமெண்டோட கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண விவோ V60க்கு ஒரு சின்ன மைனர் சேஞ்சஸோட இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த போன் பாத்தீங்கன்னா வெயிட் கம்மியா, திக்னஸ் கம்மியா, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே, ஸ்னாப் டிராகன் SoCயோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஜெசிஸோட கம்பைன் பண்ணி தாறுமாறான ஒரு கேமராவோட கொண்டு வந்திருக்காங்க. என்னதே இருந்தாலும் இது ஒரு விவோ பிராண்ட். அப்படி இருக்கும்போது நெகட்டிவ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குங்க. ஒரு 35K மேல உள்ள ஒரு மொபைலுக்கு LPDDR4X RAM UFS 2.21 வருது. எந்த விதத்தில் நியாயம்? அதை நம்ம கேட்டே ஆகணும். அது மட்டும் கிடையாது, ஸ்னாப் டிராகன் 7 Gen 4 கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி விவோ V50ல 7 Gen 3, இதுல 7 Gen 4. பெரிய அப்கிரேடான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. சரி, இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல, அப்ப இந்த மொபைல் ஒர்த் இல்லையா? இந்த மொபைல் எதுக்காக எடுக்கலாம், எதுக்காக எடுக்கக்கூடாது, இதை பத்தி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பிரீஃபா பேசுவோம். இந்த விவோ V60 மொபைல் பத்தி. ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இந்த விவோ V60 ஃபிளிப்கார்ட் லாப்ஸ்ல லான்ச் பண்ணிட்டாங்க. பையிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பண்ற செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பொறுத்தவரை 3 வைப்ரான கலர்ஸ் அண்ட் 4 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 8 120GB 37,000 and 8 256GB வேரியன்ட் 39,000 and middle variant 12GB RAM 256GB variant 41,000 and higher variant 16GB RAM 512GB variant 46,000 கோட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 3 கலர் வேரியன்ட் 4 பேஸ் வேரியன்டோட மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம். போன வருஷம் விவோ V50 கன்சிடர் பண்ணும்போது இந்த விவோ V60 டிசைன் வைஸ் டோட்டலி சேஞ்சஸ். இந்த போனை பொறுத்தவரை 2 கேமரா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. சென்டர்ல ஜெசிஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது பக்கத்துல ஒரு ஃபிளாஷ், அதுக்கு மேல ஒரு அல்ட்ரா வைட் சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த கேமரா 2 கேமராக்கு ஒரு சின்ன ஒரு கட் அவுட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. பேக் சைடு சூப்பரான நல்ல கிளிட்டரிங் பினிஷ் டச்சர்ஸ்ல ஒரு பிரீமியமான ஒரு மேட் பினிஷ் டச்சர்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அந்த ப்ளூ கலர் வேரியன்ட் நம்ம கையில இருக்கிற பாத்துட்டீங்கன்னா ஒரு சூப்பரா நல்ல கிளிட்டரிங்கா ஒரு வேவ் ஸ்டைல்ஸ்ல இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த டிசைனுக்கு விவோ பேர் போனது. அதே மாதிரிதான் இந்த விவோ V60 டிசைனுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம பேக் சைடு அல்டிமேட் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் கையில ஹோல்ட் பண்றதுக்கு பேக் சைடு கொஞ்சம் கேர்வியா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல ஒரு பிளாட்டான டிஸ்பிளே தான். பஞ்ச் ஹோல் கேமரா அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. வித் 190 grams weight அண்ட் 8mm திக்னஸோட அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த மொபைலுக்கு IP16 ரேட்டிங் இருக்கு. சோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல நல்ல ஒரு டிசைன் ஃபேட்டரோட அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் விவோ V60 டிசைன் ஃபேட்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்க்கும்போது 6.67 இன்ச்ல AMOLED டிஸ்பிளே 1 பில்லியன் கலர் சப்போர்ட் HDR10+ ஓட 120 ரெஃப்ரெஷ் ரேட் 1.5K ரெசல்யூஷன்ல டிஸ்பிளே எடுத்துட்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே எல்லாம் தாறுமாறா இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அக்யூரேட் இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே தாறுமாறா எடுத்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த வட்டம் இந்த விவோ V60ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் 190 கிராம், திக்னஸ் 8mm, அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 15, அதுக்கு மேல Fun Touch OS 15, 3 வருஷத்துக்கு OS அப்டேட் கொடுக்க போறாம ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இந்த LPDDR4X RAM UFS 2.2 சப்போர்ட். இந்த இடத்துல தான் பெரிய டிராபேக். 30Kக்கு இது மாதிரி ஒரு ஸ்பெக்ஸ் வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது போக IP16 ரேட்டிங், ஸ்டுடியோ ஸ்பீக்கர், Wi-Fi 6, Bluetooth 5.4, NFC சப்போர்ட், IR போர்ட், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபுல்லோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி பார்க்கும்போது 6500 mAh பேட்டரி, 90W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், பாக்ஸ் பிளே சார்ஜர் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. 0 to 100 within 30 to 40 minutes எடுக்குது. ஒரு சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசர் கொண்டேக்கு மேலும் ஹெவி யூசர் கொண்டே வரைக்கும் ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இந்த விவோ V60 கேமரா தான் மெயின் செக்மெண்ட். இங்க ஜெசிஸோட எப்பயும் போல கம்பைன் பண்ணிருக்காங்க. இங்க பிரைமரி சென்சார், ஒரு சோனி சென்சார், 23mm லென்ஸ், IMX766 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. வித் OS சப்போர்ட் 50MP பிரைமரி சென்சார். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 50MP டெலஃபோக்கஸ் IMX882 வித் OS சப்போர்ட்டோடையும் 10x டெலஃபோக்கஸ் போர்ட்ரேட் ஷாட்ஸ் நம்மளால எடுத்துக்க முடியும். ஹையஸ்டா 60s டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலா ஜெசிஸோட அல்ட்ரா வைட் சென்சார் 8MP ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்லயுமே அவங்க 50MP இதோ ஜெசிஸ் லென்ஸோட கம்பைன் பண்ணிருக்காங்க. இந்த போன்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 4K வீடியோ எடுக்க முடியும். அண்ட் இங்க சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வெட்டிங் போட்டோகிராஃபி இந்த கான்செப்ட்ல நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், நிறைய விஷயங்கள், நல்ல இன்னோவேட்டிவான ஒரு கிரியேட்டிவான ஷாட்ஸ் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, சோ இந்த போன் மூலமா நம்மளால ஏகப்பட்ட
கிரியேட்டிவான ஷார்ட்ஸ் அண்ட் சூப்பரான ஒரு நைட் கண்டிஷன்ஸ்ல எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் எல்லாமே அருமையா இருக்குன்னே சொல்லலாம். சோ இந்த விவோ வி சீரிஸ்னாலே கேமராக்கு எந்த ஒரு குறை இருக்க போறது கிடையாது. அண்ட் இந்த போன் மெயின் கான்சன்ட்ரேஷன் கேமரா தான். அதுக்கேற்ற மாதிரி இங்க நிறைய இம்ப்ளிமெண்டோட 60s டிஜிட்டல் ஜூம் அண்ட் 10x போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் ஸ்டெல் ஃபோக்கஸ்ல எடுக்கிறது அண்ட் பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் டே லைட் லோ லைட் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ்மே செம்ம பிஹேவ் பண்ணுது. போட்டோஸ் அண்ட் வீடியோட ஸ்டெபிலைசேஷன்ஸ் அண்ட் கலர் ரீப்ரொடக்ஷன் டீடைலிங் எல்லாமே அல்டிமேட்டா எடுத்து வந்திருக்காங்க இந்த வட்டம் இந்த விவோ V60 கேமரா செக்மெண்ட் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஸ்னாப்டிராகன் SoC ஓட 7 Gen 4 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. போன வருஷம் 7 Gen 3 7 Gen 4 இந்த வருஷம் விவோ C60ல இருக்க ஒரு 4 ஆர்கிடெக்ட் 2.8 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. ஆண்ட்ரினோ 722 ஃபார் ஜிபியூக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இந்த ப்ராசஸர் பாத்துட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராசஸர் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனா பிரைசிங் கன்சிடர் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஓப்போ K13 டர்போ ப்ரோ பாத்துட்டீங்கன்னா அதுலயுமே 38,000 ரூபாய்க்கு இன்னைக்கு 8s Gen 4 கொண்டு வந்தாங்க. அது மாதிரி ஒரு சிப்செட் வந்துருந்துச்சுன்னா இங்க கேமராக்கு மட்டும் கிடையாது, இங்க கேமிங்க்குமே நல்லா இருந்திருக்கும். பட் ஆனா இந்த ப்ராசஸர் மொக்க கிடையாது. பட் ஆனா பிரைசிங் கன்சிடர் பண்ணும்போது கொஞ்சம் லோ எண்ட் ப்ராசஸர்னு சொல்லிக்கலாம். ஆனா டே டு லைஃப்ல மல்டி டாஸ்கிங் ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் எல்லா டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால அசண்டா ஹேண்டில் பண்ற விஷயங்கள் எல்லாமே செம்மையா இருக்கு. அண்ட் இந்த ஃபன் டச் OS இங்க வந்து ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிடன்ஸை நம்ம டியூன் பண்ணி சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் என்டர்டைன்மெண்ட் யூசேஜ் ஸோ இது மாதிரி விஷயங்களுக்கு செம்ம ஃப்ளூயண்டா இருக்கு, நல்ல ரெஸ்பான்சிபிளா இருக்கு. பட் ஆனா இந்த 37K இங்க LPDDR4X ரமும் UFS 2.2 வருது கொஞ்சம் வருத்தம் அளிக்கும் வகையில் இருக்குன்னே சொல்லலாம். LPDDR5X ரமோட வந்தா இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கும் இந்த மொபைலை பொறுத்தளவு. ஸோ என்னதே இருந்தாலும் SoC பொறுத்தளவு நல்லாவே இருக்கு இந்த போனை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த விவோ V60 ஃபிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. 3 வைப்ரண்ட் கலர்ஸ் 4 பேஸ் வேரியன்ட் ஸ்டார்டிங் பிரைஸ் 37,000. ஹையர் வேரியன்ட் 16GB RAM 512GB RAM 46,000. ஸோ இங்க பேஸ் வேரியன்ட் 37,000 நான் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மொபைல் எடுத்தா என்னென்ன பாசிட்டிவ் எனக்கு கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா ஒரு தரமான ஒரு கேமரா செக்மெண்ட் ஜெசிஸோட கம்பைன் பண்ணி ஒரு 37Kக்கு நம்மளுக்கு ஒரு அல்டிமேட்டான ஒரு கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். டிஸ்பிளே மிரட்டி விட்டுருக்காங்க. பேட்டரி பஞ்சாயத்தே கிடையாது. ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் சூப்பரா இம்ப்ளிமெண்ட் இருக்கு. IP ரேட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் 90 வாட் சார்ஜிங் இருக்கு. ஆனா வயர்லெஸ் சார்ஜிங் இது மாதிரி விஷயங்கள் இதுல கிடையாது. அண்ட் ஸ்னாப்டிராகன் சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த போன்ல சூப்பராகவே ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் இந்த மொபைலோட நெகட்டிவ் பார்ட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போன்ல உங்களுக்கு LPDDR4X UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 35K உள்ள மொபைல்ல LPDDR4X வர்றதும் அது UFS 2.2 வர்றதும் ரொம்ப ஒரு வருத்தம் அளிக்கும் வகையில் இங்க விவோ பண்ணியிருக்காங்க. விவோ பண்ணிருக்காங்கன்னு விஷயம் கிடையாது. விவோனால இப்படிதான் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதை வந்து நம்ம சலிச்சுக்கிட்டு போய்கிட்டு தான் இருக்கும். அது போக இதோட SoC SoCன்னு பார்க்கும்போது ஒரு அப்கிரேட்னு சொல்றாங்க. பட் ஆனா ரியல் வேர்ல்ட்ல 2 சிப்செட் 2 போன் வச்சு அப்படியே நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணோம்னா பெரிய வித்தியாசம் இருக்க போற கிடையாது. பட் ஆனா அந்த இதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ண அந்த ஓப்போ K13 டர்போ ப்ரோ பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 38,000 ரூபாய்க்கு 8s Gen 4 வந்திருந்தது. சோ இதை காட்டிலும் பெஸ்டான சிப்செட் அந்த சிப்செட் கூட இன்க்ளூட் பண்ணிருக்கலாம். ஆனா இங்க இல்லை. சோ இதுதான் கொஞ்சம் நெகட்டிவ். கொஞ்சம் கிடையாது, நல்லாவே நெகட்டிவா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த போன் பாத்தீங்கன்னா பிரைசிங் கொஞ்சம் ஹையரா தான் இருக்கு. சோ பலவடிக்கு இந்த பிரைசிங் தாங்க இங்க பஞ்சாயத்தாவே இருக்கு. இந்த பிரைசிங் இந்த பேஸ் வேரியன்ட் 37,000 என்னோட ரெக்கமெண்ட் இந்த பிரைசிங் எவ்வளவு பெஸ்டா இருக்கலாம், என்ன பிரைசிங் எடுத்தா பெஸ்டா இருக்கும் இந்த போன் பாத்தீங்கன்னா இதோட பேஸ் வேரியன்ட் 37,000க்கு என்னோட அந்த கார்டு ஆஃபர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் இதெல்லாம் போய் ஒரு 32 to ஒரு 33 வரைக்கும் எடுத்தீங்கனாலே ஒரு பெஸ்ட் டீலா இருக்கும். இந்த ஹையர் வேரியன்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த 46,000 இருக்கு பாத்தீங்கன்னா என்னோட ரெக்கமெண்ட் ஒரு 6,000 ரூபாய் குறைச்சு ஒரு 40K எடுத்தாலுமே ஒரு நல்ல ஒரு டீல் தான். பட் ஆனா LPDDR4X UFS 2.2 அது 40K மொபைல் இருக்கும். அதையும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விவோ V60 நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான் இங்க பிரச்சனையே கிடையாது. உங்களோட திங்கிங் என்ன? நீங்க கேமிங் விளையாடுவீங்கன்னு நினைச்சீங்கன்னா சோ கொஞ்சம் நீங்க 38Kக்கு நீங்க K13 டர்போ ப்ரோ எடுத்துட்டு போயிருங்க. இல்ல எனக்கு கேமரா ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு கேமரா வேணும், அது ஒரு பட்ஜெட் வேரியன்ட்ல வேணும், அது ஒரு 40Kக்குள்ள வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த விவோ V60 தான் ஒரு பெஸ்டான ஒரு போன் உங்க கையில இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் டீட்டெயிலா பேசிட்டோம். இதுல எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.